நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சக்கர் என்ற ஒரு நரகத்தை தொழாதவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறார். சக்கர் என்ற நரகம் எப்படிப்பட்டது என்றால் லா துபுகி வலா ததர். அதுக்குள்ள ஒரு ஆள் போனார் என்றா அவர் மிஞ்சைய மாட்டார், அது அவரை விடையும் மாட்டார். அதுக்குள்ள போறவரால உயிரோடு வாழையும் மேலாது, மௌத்தாகையும் மேலாது. அவ்வளவு அதாபு. லா துபுகி வலா ததர். அது மிஞ்சவும் விடாது, விட்டும் விடாது ஒருவரை. அந்த அளவுக்கு வெச்சி வேதனை செய்யும். அப்போது அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், லவ்வாஹத்துன் லில் பஷர். தோள்களை அப்படியே பொசுக்கி விடும் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு கொடிய நரகம் சக்கர். இந்த கொடிய நரகத்தை அல்லாஹ் தஆலா தொழாத ஆட்களுக்கு வச்சிருக்கிறான். அப்போது சொர்க்கவாசிகள் பார்ப்பாங்க, நல்லா தெரிஞ்சாக்கள் இந்த கொடிய நரகத்துக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து விட்டு கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? இதுக்குள்ள ஏன் பாப்பா நீங்க வந்த இவங்க கேட்பாங்க. அப்போது சொல்லுவார்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுகிறவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலீன். நாங்கள் சும்மா நேரங்களை காலங்களை வீணாக்குறவர்களோடு இருந்து விட்டோம். வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன். மறுமையை பொய்ப்பிக்கிறவர்களாக இருந்து விட்டோம். ஹத்தா அத்தானல் யகீன். மவுத் வரைக்கும் இப்படியே நாங்கள் இருந்து விட்டோம் என்று சொல்வார்களாம். அன்புக்குரிய தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள். சக்கர் என்ற கொடிய நரகத்தை அல்லாஹ் தஆலா தொழுகையை விடுறவங்களுக்காகவே தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்களே சொல்லுவாங்களா, நாங்க உலகத்தில் இருக்கிற தொழல்ல, நாங்க ஏழைகளுக்கு உணவளிக்கல, நாங்க மறுமையை நம்பல, நாங்க சும்மா நேர காலங்களை வீணாக்குற அப்படியானவர்களோடு இருந்து விட்டோம் என்று சொல்லுவாங்க. எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம். அதே போன்று பெரிய ஆட்களும் அப்படி இருக்காங்க. பள்ளிக்கு முன்னுக்கு கதிரை போட்டு காய்ச்சிக்கு இருக்கிறாங்க இல்லையா? அங்க முஅத்தின் அழைப்பார், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், ஹய்யாலஸ் ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பால் விரைந்து வாருங்கள், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. எல்லாம் அழைப்பு வந்துட்டே இருக்கு. இப்போது இகாமத்து ஸ்பீக்கர்ல கது காமத்து ஸலா, தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது. நீங்க என்ன சொல்லுங்க, நாங்க வர மாட்டோம். இப்படிதான் இன்றைக்கு நமது சமுதாயத்துடைய நிலைமை. இதெல்லாம் செல்லப்பட்டுக்கிட்டு நல்ல அழகான ஒரு படம் ஒன்று பார்த்துக்கிருப்பாங்க, இல்லாட்டி நாடகம் ஒன்று பார்த்துக்கிருப்பான். அந்த நேரம் இந்த மோதனுக்கு ஏச்சுடும், என்ன சத்தத்தை போடுறானுமா, நிம்மதியா படமும் பார்க்க விடுறான், நாடகத்தையாவது செய்தியாவது பார்க்க விடுறான் இருந்தால். ரெண்டு மோதிமா இருக்கு, அசரத்துமா இருக்கு, ஏசி இன்னைக்கு தங்களுடைய உலக விஷயங்களை செய்கிறவர்களை பார்க்கிறோம்.